இப்போ நம்ம மாந்திரிக பயிற்சி நிலையத்தில் ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு 12 நாள் பயிற்சியாக 12 நாளையில் ஜோதிடத்தை அதை பஞ்சாங்கம் பார்க்கறதுல ஆரம்பித்து அடுத்தது அடுத்தவங்க ஜாதகம் எழுதுவது, அடுத்தவங்க ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுவது வரையிலும் முழு ஜோதிடராக ஆகிற அளவுக்கு அந்த 12 நாள் பயிற்சியிலேயே பயிற்சி இருக்கும். அடுத்தது எண்கணிதத்தை பற்றி சொல்லி தரோம். எண்கணிதத்தில் பிறந்த நேரம், தேதி, மாதத்தை வச்சு கணித்து அவங்களுடைய நல்ல ராசியான எண்ணெய், ராசியான கிழமை, ராசியான நேரம் இவைகளையெல்லாம் கண்டுபிடிச்சி செய்கிறதுக்காக எண்கணிதத்தை பற்றி சொல்லி தரோம். அது ஒரு 12 நாள் பயிற்சி. அதை எடுத்தது மாந்திரிக பயிற்சி சொல்லிக்கிறோம். 2 நாள் பயிற்சி. 2 நாளுங்கிறதுல ஒரு மந்திரவாதிக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் சொல்லி கொடுத்துருவோம். அருள்வாக்கு சொல்கிறது, பேய் பிசாசு ஓட்டுறது, பில்லி சூனியம் எடுக்கிறது, சில ஆண் பெண்ணை சேர்க்கிறது, தேவையில்லாத உறவுகளை பிரிக்கிறது, அவங்க தோஷ பரிகாரங்கள் செய்கிறது, மைமுறைகள் செய்கிறது, இது மாதிரி பலவிதமான ஒரு மந்திரவாதிக்கு தேவையான எல்லா விஷயமும் அதில் சொல்லி கொடுத்துரும். அதே இல்லாமல் ரெய்க்கி பயிற்சி. ரெய்க்கிங்கிறது பிரபஞ்ச சக்திகளை தியானத்தின் மூலியமாக நம்ம உடம்புல கிரகிச்சு அதன் மூலியம் அந்த காலத்தில் இயேசுநாதர், புத்தர், நபிகள் நாயகம், அவுளியாக்கள் இவங்கெல்லாம் செய்தது போல் அந்த முறையை செய்யக்கூடிய முறை. அந்த முறை மூலியமாக உங்களோட மறந்தில்லாத மருத்துவம், அதன் மூலம் நோய்களை தீர்த்து வைக்கலாம். எல்லா விதமான நோய்களையும் அதன் மூலயமா தீர்த்து வைக்கலாம். அது அடுத்தது ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம். அவங்க மனதுக்குள்ளே உள்ளடக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை அதை பல மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியானம், சில ஆசனங்கள் அதன் மூலியமாக நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி அந்த மனப்பயிற்சி, மனதின் மூலியமாக செய்யக்கூடிய பயிற்சி மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம். அதன் மூலமாக அவங்க பூர்வ ஜென்ம இதில் நடந்தது, போன ஜென்மத்தில் நடந்தது, இன்னும் அடுத்த ஜென்மத்தில் நடக்கக்கூடியதையும் அதன் மூலியமாக ஆராய்ச்சிக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். அதன்படி அவங்களுடைய நோய்களை அவங்கள்ட்டே கேட்டு அதன் மூலயமா அவங்களுக்கு வைத்தியம் பண்ணிக்கலாம்.